ஆமாம், தேவன் கஷ்டப்படுற வாழ்க்கையை நிர்ணயிக்கவே இல்லை. இருக்கிறீங்களா? புரியுதுங்களா? தேவன் என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படணும்னு நினைக்கவே இல்லை. அது பண கஷ்டமாக இருக்கட்டும், சரீர பலவீனமாக இருக்கட்டும், அதுக்கு தான் எல்லாமே அவர். நம்ம ஐஸ்வர்யத்தில் குறையப்படக்கூடாதுன்னு அவர் நமக்காக சிலுவையில் தரித்திரமானார். இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து தீர்த்துட்டார், நம்ம இன்னைக்கு சுகமாக வாழ்கிறதுக்காக. அப்போ வியாதி அங்கே அடிபட்டு போயிடுது, தரித்திரம் அடிபட்டு போயிடுது. அப்போ என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான். அப்போ நிம்மதி இல்லாத வாழ்க்கை அடிபட்டு போயிடுது, ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை உண்டாயிருது. புரியுதுங்களா? இப்படி எல்லாமே நமக்குன்னு தேவன் தந்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை வாழ்க்கையை விட இது மேன்மையான வாழ்க்கை. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை தான் இன்றைக்கி நம்ம வாழணும்.